ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 98 980வது குறட்பாய் பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். பெருமையுடையவர்கள், புகழுடையவர்கள், இகழ்ச்சியுடையவர்கள் என்று இரு வகையாக இருக்கிறார்கள், பெரியவர் சிறியவர் என்று. இதில் இந்த பெரியவர்கள் புகழுடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தவறு செய்திருந்தால் கூட, தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறு செய்திருந்தால் கூட அதை கண்டுகொள்ளாமல் போவார்கள். நாம் குற்றம் சொல்லக்கூடாது, ஏதோ தவறு அவனே திருந்து விடுவான். நாம் தவறு செய்தோம், அதை தெரிந்திருந்தும் நம்மை கண்டிக்காமல் போகிறார் என்று அவனுக்குள்ளே அவனுடைய சிந்தனையை தூண்டிக்கொண்டு, எவ்வளோ பெரிய மனிதர் அவர், நமக்கு எதுவும் நம்முடைய மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை, நாம் செய்த தவறை கண்டுகொள்ளாமல் போகிறார். இவர் பெரியவர் என்ன செய்கிறார், அவனே புரிந்து கொள்ள வேண்டும், அவனே தான் செய்த தவற்றை தெரிந்து கொண்டு என்ன தவறு செய்தோம், இனிமேல் அப்படி செய்யக்கூடாது, அவர் பெரியவர் பார்த்து விட்டு போகிறார், நாம் செய்த தவறு என்ன தவறு என்று கண்டுபிடித்திருக்கிறார், இருந்தாலும் நம்மை எதுவும் கேட்கவில்லை, பேசவில்லை, திட்டவில்லை, நீ செய்தது தவறு என்று சொல்லவில்லை, அடிக்கவில்லை. சில பேர் அடிப்பார்கள், அடிக்கவில்லை, ஒரு கருத்து கூட சொல்லவில்லை, பழித்து கூட பேசவில்லை. அவர் பாட்டுக்கு கண்டும் காணாமல் போகிறார். கண்டார், ஆனால் காணாமல் போகிறார், கேட்காமல் போகிறார். அதற்கு என்ன காரணம்? பெருமையுடையவர். அவர் என்ன நினைக்கிறார், அவன் தவறு செய்திருக்கிறான் என்பதை அவனே உணர வேண்டும், அவனே திருந்த வேண்டும். மனத்தின் அமையாதவரை அனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்றென்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஒரு மனிதன் அவனே தான் செய்த பிழையை அறிந்து வருந்தி திருந்த வேண்டும். மற்றவர்கள் சொல்லி அவன் திருந்தக்கூடாது. அவன் மனம் அறிந்துதான் அவன் அந்த தவறை செய்தான். இவனுக்கு அவன் மனதுக்கு இப்போது தெரிகிறது தவறு என்று தெரிந்த பிறகு அவனே தன் மனத்தை திருத்திக் கொண்டு மீண்டும் எப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது, இந்த தவறு செய்யக்கூடாது என்று அவன் உணர்ந்து மனிதனாக மாற வேண்டும், திருத்தம் பெற வேண்டும், தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், இந்த இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடாது என்று அவனே உணர வேண்டும். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். ஆனால் இந்த சிறியவர்கள் இருக்கிறார்களே, குறை சொல்வதே அவர்களுக்கு பிழைப்பு. சிறுமை குணமுடையவர்கள் அவர்கள். பெருமைக்குரியவர்கள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள். வந்து நிற்பார், பிழை குற்றத்தை பார்ப்பார், ஒரு முறை அவனை ஏறிட்டு பார்ப்பார், அவன் செயல்பாடுகளை எல்லாம் இப்படி பார்த்துவிட்டு போய்விடுவார், குறை சொல்ல மாட்டார். ஆனால் உணர்த்தி இருப்பார், பார்வையிலே உணர்த்துவார். அவர் பார்வையிலே அவருடைய நடத்தையே காட்டிவிடும். அவருடைய மெய்ப்பாடு, அவருடைய கண் பார்வை, அவருடைய நடை, அவருடைய உடை, அந்த அவர் வந்த வேகம், அவர் நடந்து கொள்ளுகின்ற அந்த நடை, அது காட்டிவிடும். ஓ ஐயா இப்படியெல்லாம் பார்த்து விட்டு போகிறார், இதில் ஏதோ குறை இருக்கிறது, பாராட்டாமலே போகிறார் இல்லையா, இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஏதோ பிழை இருக்கிறது, அவர் பாராட்டாமல் போகிறார் என்று அவனே புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் நினைப்பார்கள். பெருமைக்குரியவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் சிறுமை புத்தி உடையவர்கள், சிற்றறி உடையவர்கள், மற்றவர்களை பழித்தே பழக்கப்பட்டவர்கள், மற்றவர்களை இகழ்வாகவே பேச வேண்டும் என்றே ஒரு உறுதி எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள், காலை முதல் மாலை வரை இதே பிழைப்பு அவனுக்கு. யார் எதை செய்தாலும் குற்றம் சொல்லி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு குற்றம் சொல்வதுதான் அவனுக்கு பழக்கம். அவன் குற்றம் சொல்லியே தீருவான். சிலர் கொடுமை என்னவென்றால், நல்லது செய்திருந்தால் கூட குறை சொல்லக்கூடாது. இவன் குறை சொல்லியே பழக்கப்பட்டவன், நல்லது செய்திருந்தால் கூட அதையும் குறை சொல்லிவிட்டு போவான். அவன் தான் சிறியவன், அவன் குற்றமுடையவன், அவன் குற்றத்தைத்தான் பார்ப்பான். அற்றம் மறைக்கும் பெருமை, எந்த குற்றம் இருந்தாலும் பெருமைக்குரியவர்கள் அதை அப்படியே மறைத்து விடுவார்கள், சொல்ல மாட்டார்கள், குறிப்பால் உணர்த்துவார்களை ஒழிய கேட்க மாட்டார்கள், திட்ட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள், பதவி இறக்கம் செய்ய மாட்டார்கள். ஆனால் சிறுமை குணம் உடையவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பார்கள், குற்றமே இல்லை என்றாலும் கூட குற்றம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உலகம் இது. இந்த உலகத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளல் என்பார் திருவள்ளுவர். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருவனுக்கு பெருமை வருகிறது, சிறுமை வருகிறது என்றால் நீ செய்கின்ற செயலினால் தான் உனக்கு பெருமையும் சிறுமையும் வரும்.
உனக்கு இகழ்ச்சி வருகிறது புகழ்ச்சி வருகிறது என்றால் உன்னுடைய செயல்பாடு அப்படி இருக்கிறது. உன்னுடைய செயல் நல்லதாக இருந்தால் புகழப் போகிறார்கள், உன்னுடைய செயல் நன்றாக இல்லை என்றால் கெடுதலாக இருக்கிறதா இகழ்ச்சி பேசுவார்கள், இழந்து பேசுவார்கள். அதுதான் உலகத்து நடைமுறை. அப்படி இருக்கின்ற பொழுது பெருமைக்குரியவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் குற்றங்களை கண்டும் காணாமல் போவார்கள். ஆனால் மறைமுகமாக சுட்டி காட்டுவார்கள். புரிந்து கொண்டு தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் சிற்றறி உடையவர்கள், சிறுமைத்தனம் உடையவர்கள், குற்றமே சொல்லி பழக்கப்பட்டவர்கள் குற்றத்தைத்தான் சொல்வார்கள், நல்லதை கூட குற்றம் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் புரிந்து கொண்டு மனிதர்கள் தம்முடைய அலுவலகத்திலோ தன்னுடைய பதவியிலோ பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் நமக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.